ஹாய் செல்லக்குட்டி. நான் வந்துட்டேன். மணி என்ன 4 ஆயிட்டா, 5 ஆயிட்டான்னு எனக்கே தெரியல. ஏன்னா, இந்த வீடியோ எடுக்கும்போது ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒண்ணு நடந்திருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு வீடியோட லாஸ்ட்ல இல்ல இடையில சொல்றேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எதுக்காக இவ்ளோ லேட்டா வந்து நான் வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். சரிங்களா? இப்போ வீடியோக்குள்ள போயிரலாம். கெத்தா இருக்கணுமா? இல்லன்னா, வாழ்க்கையே உங்களுக்கு வந்து அந்த கெத்த வந்து கத்துக் குடுக்க ஆரம்பிச்சுரும். "என்னம்மா சொல்ற?" அப்படின்னு கேட்காதீங்க. உண்ம அதுதாம்மா. ஏன்னா, கெத்தா மட்டும் இல்லன்னு வைங்களேன், நம்மள நாய் கூட மதிக்காது. நல்லவனா இருந்தா நல்லா நம்மள போட்டு நசிக்கிருவாங்களே தவிர, நம்மள வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்களே தவிர, நம்மள வந்து ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. அதுவே கெத்தா இருந்தோம்னு வைங்களேன், நம்மள கண்டிப்பா தேடுவாங்க. இதுதான் உலகங்கிறது. இந்த உலகம் நல்லவங்கள தான் டெஸ்ட் பண்ணும். கெத்தா இருப்பவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணும். ஸோ, அதனால நமக்கு ரெஸ்பெக்ட் வேணுமா? டெஸ்ட் வேணுமா? அப்படிங்கிறத நீங்க தான் முடிவெடுக்கணும். உங்களால யாருக்குமே கஷ்டமே வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா, உங்களால உங்களுக்கே கஷ்டம் வரும். என்னம்மா நானே அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னன்னா என்னால எனக்கே கஷ்டமா அப்படிங்காதீங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு புரியும். என்னோட வீடியோக்கு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வரதா இருந்தா லைக் அண்ட் ஹைப்பையும் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. அப்பதான் உங்களுக்கு உடனேக்குடனே என்னோட வீடியோ வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நல்லவங்கள இந்த உலகம் யூஸ் பண்ணிக்குவாங்க. அது எப்போ நமக்கு புரியும் தெரியுமா? நம்ம மரமண்டையில என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஸ்டேஜுக்கு வருவோம் பார்த்தீங்களா? அப்பதான் புரியும். அதுவரைக்கும் நமக்கு புரியவே செய்யாது. இன்னோசென்ட் லைஃபு. நம்ம லைஃப் ஆரம்பத்தில எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்போம். ஃப்ரெண்டு சொன்ன உடனே கடன் வாங்கியாவது குடுப்போம். இல்ல கஷ்டப்பட்டாவது குடுப்போம். காசு இருந்துச்சுன்னா. அதே இது மாரி ஆஃபீஸ்ல ஓவர் டைம் பண்ணுவோம். நம்ம ஃப்ரெண்டு சொல்ட்டாரே, நமக்கு கூட வேலை பார்க்குறவங்க சொல்ட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஃபேமிலிக்காக நெறையவே சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். ரிசல்ட் என்ன கிடைக்கும் தெரியுமா? நம்ம நேம் குட் பெர்சன் இல்ல, அவைலபிள் பெர்சன் அவ்வளோதான். அதாவது நம்ம ரொம்ப நல்லவங்க கிடையாது. நம்மள வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அவ்வளோதான். எப்பனாலும் இவன் வந்து நமக்கு கிடைப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சுரும். ஸோ அந்த எண்ணத்துலருந்து ஃபர்ஸ்ட்டு வெளியில வாங்க. ஒரு நாள் ஏதோ ஒரு கஷ்டத்துல ஒரு ஃப்ரெண்டுக்கோ, ஒரு ரிலேஷனுக்கோ நீங்க கால் பண்ணி பாருங்களேன். பிஸின்னு சொல்லுவாங்க. இல்லன்னா ரொம்ப பிஸியா இருக்கேன்டா மாப்ள, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் பண்ணட்டா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுவாங்க. அப்போ புரிஞ்சுக்கங்க, நீங்க முக்கியமானவங்களா, இல்ல கன்வீனியன்ட்டா இருந்தவங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இப்படிலாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, நம்ம வந்து இதெல்லாம் கத்துக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆயிருது. இது யாராவது அடிபட்டு, மிதிப்பட்டு எந்திரிச்சவங்க சொல்லி தரும்போது தான் நமக்கு அது வந்து புரியும். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர் அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் இதுதான். அனுபவமே சிறந்த ஆசான். யாராலயும் கத்துக் குடுக்க முடியாத ஒரு சின்ன விஷயத்த நம்மளோட அனுபவம் வந்து கத்துக் குடுத்துரும். அந்த மாதிரி தான் எனக்கும். நான் லைஃப்ல பட்டத மட்டும் தான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு அது தெரியும். என்னோட வீடியோ ரெகுலரா பார்க்குற அத்தன பேருக்குமே தெரியும். நம்மளோட வீடியோ ஃபுல்லாவே ரியாலிட்டி மட்டும் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. பதட்டமான நேரத்தில அமைதியா இருங்க. ஓவரா ரியாக்ட் பண்ணாதீங்க. நிதானமா இருங்க. எவ்வளோதான் பதட்டமான நேரம் வந்தாலும் கூட, நம்ம வந்து அமைதியா இருந்தோம்னா, கரைச்சலே இருக்காது. ரொம்ப ரியாக்ஷன் பண்ண குடுக்குறதுனால, பிரச்சனை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கா தான் இருக்கும். ஏன்னா மத்தவங்கள பார்த்தீங்கன்னா, அவங்க அசால்ட்டா இருப்பாங்க. நாம தான் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்போம். அந்த குதிவெளி எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு, ஃபர்ஸ்ட்டு நீங்க நிதானமா இருங்க. 4வது உங்க ரகசியங்கள ஃபர்ஸ்ட்டு எல்லார்ட்டயுமே உளராதீங்கப்பா. நெறைய பேர் பண்ற பெரிய, பெரிய, பெரிய தப்பு இதுதான். அவ வந்து நம்பிக்கையானவ. நான் அவட்ட சொன்னேன்னா, அவ வந்து வெளில சொல்லவே மாட்டா. என் ஃப்ரெண்டு நம்பிக்கையானவன். அவன்ட்ட நான் என்ன வேணாலும் மறைக்காம சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனா, சந்தான காமெடி மாதிரி தான் அதுவும். "டேய் மச்சான், என் அம்மா மேல சத்தியமா சொல்றேன்டா. உன்னைய தவிர வேற யார்ட்டயுமே சொல்லலடா" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுத்துட்டு போய் மத்தவங்கட்டயே சொல்லிட்டு வந்துருவாங்க. அதுவும் அசால்ட்டா சொல்லிட்டு வந்துருவாங்க. அத நம்ம கண்டுபிடிப்போம் பார்த்தீங்களா? கண்டுபிடிக்கும்போது தான் நமக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சுரும். ஸோ, அதனால யாரையுமே ஃபர்ஸ்ட்டு நம்பாதீங்க. நம்புறதுக்கு முன்னாடி என்ன நம்பாதீங்க அவ்வளோதான். ஏன்னா, உங்களோட ரகசியத்த எல்லாத்தையுமே வெளில சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பு. அடிச்சு கேட்டாலும் சரி, வாய தொறக்கவே கூடாது. சரிங்களா? ஏன்னா, உங்க ரகசியங்கள் என்னைக்கு வெளிய தெரிய ஆரம்பிக்குதோ, அன்னைக்கு உங்க மேல இருக்க மதிப்புகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சுரும். உங்களுக்கு மதிப்பு வேணுமா? இல்ல ரகசியத்த காக்கணுமான்னு சொல்லிட்டு உங்க கையில தான் இருக்கு. ஸோ, எல்லார்ட்டயுமே புலம்பாம அமைதியா இருக்க வேண்டிய இடத்துல அமைதியா இருந்து பாருங்க. தன்னால அந்த மதிப்பும், மரியாதையும், கெத்தும் நம்ம கைக்கு தேடி தன்னால வந்துரும். இதெல்லாம் ஒரு காலத்துல புரிஞ்சுக்காம எல்லார்ட்டயும் சொல்லிட்டு லூசுத்தனமா இருந்தவ தான் நான். ஸோ, அதனால தான் நான் இவ்ளோ தூரம் நான் உங்கட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நேரத்த வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள வளர்த்துக்க யூஸ் பண்ணுங்க. எங்கம்மா நேரம் கிடைக்கும் அப்படின்னு இப்ப நம்ம சொல்ற நிலைமைக்கு வந்துட்டோம். ஏன்னா, இப்ப சம்மர் ஹாலிடே இதுங்கள வச்சுட்டு என்னத்த சொல்ல அப்படின்னு யோசிப்போம். ஆனா, நமக்கும் கொஞ்சம் டைம் கண்டிப்பா கிடைக்கும். அந்த டைம் வந்து கண்டிப்பா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். என்னத்த போட்டு நான் வளர்க்க இதுக்கு மேல அப்படின்னு நினைக்காதீங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நெறைய இருக்கு. எதுவோ ஒண்ணு கத்துக்கங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. 10 மாசம் பிள்ளைய வயித்துல சுமந்து, அதுக்கப்புறம் அது வெளில வர அவ்ளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு, அது வந்ததுக்கு அப்புறமா அதுங்க கூடவே சேர்ந்து கஷ்டப்பட்டு அதுங்கள வளர்த்து ஆளாக்க தெரிஞ்ச நமக்கு, நம்மள வளர்த்துக்க நமக்கு ஒரு ஸ்கில் தேவை அப்படின்னு தெரிஞ்சு நீங்க ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே கத்துக்க ஆரம்பிச்சிட்டாலே போதும். இந்த சமுதாயத்துல நீங்களும் ஒரு லெவலுக்கு வந்துரலாம். எனக்கு டைம் இல்லன்னு சொல்லாம, இந்த ஃபோன ஸ்க்ரோல் பண்ற டைம்ல இந்த மாரி ஒரு நல்ல நல்ல விஷயத்தலாம் கத்துக்கங்க. கண்டிப்பா நம்ம லைஃப்ல முன்னேறுவோம். ஏன்னா பணம் காசு இருந்தா மட்டும் தான் யாரா இருந்தாலும் நம்மள மதிப்பாங்க. என்னைக்கு உங்கட்ட பணம் காசு இல்ல, உன்னைய வச்சு வந்து யாருக்குமே எந்த யூஸே இல்ல அப்படிங்கும்போது நம்மள அசால்ட்டா கீழ போட்டுருவாங்க.
அப்புறம் அந்த ஒரு எப்படி சொல்லுவாங்க, செருப்பு மாதிரி தான் நம்ம. தேவை இருக்கிற வரைக்கும் தான் நம்மள வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. தேவையில்லாதனால தூக்கி தூர எறிஞ்சிருவாங்க. ஸோ, அதனால நீங்க வந்து நல்லா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, எதையோ ஒண்ண கத்துக்கங்க. பண்றதுல ஒரு ரசனை வச்சுக்கங்க. சரிங்களா? என்ன ட்ரெஸ் பண்றதுல என்ன இருக்குன்னா, ஆள் பாதி, ஆடை பாதிங்க. நம்ம ரொம்ப சூப்பரா, அழகா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஒரு ட்ரெஸ்ஸ போட்டா நீட்டா, அழகான லுக் இருக்கணும். நம்மள பார்த்த உடனே மத்தவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் இருக்கணும். அந்த அளவுக்கு இருக்கணுமே தவிர, சிங்கிச்சான், சிங்கிச்சான், சிவப்பு கலரு சிங்கிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு, பச்சை கலரு சிங்கிச்சான், மஞ்ச கலரு சிங்கிச்சான்னு சொல்லிட்டு பஞ்சு மிட்டாய் கலர்லலாம் போட்டுட்டு சுத்தக்கூடாது. நம்மளோட ஸ்கின் கலர், ஸ்கின் டோன் என்ன இதுவோ அதுக்கேத்த மாரி அழகா சூப்பரா வந்து பண்ணலாம். இப்ப வில்லேஜ்ல அதாவது கிராமத்துல இருக்கிற மக்களே சூப்பரா பண்ணும்போது, இந்த நகரத்துல இருக்கிற மக்கள் போடுறது தான் அலப்பற தாங்க முடியல. இந்த தொடைய காட்டிக்கிட்டு, கைய காட்டிட்டு, ஸ்லீவ்லெஸ்ஸு, மண்ணாங்கட்டின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அலையுதுங்க. முதல்ல அது எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க. அழகா நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அந்த ஸ்லீவ்லெஸ் கையி, அப்புறம் இந்த தொட தெரியிற மாரி ட்ரெஸ்ஸு இதெல்லாம் போடுறது அழகா இருக்கா? பாவாடை தாவணி அழகா இருக்கா? என்னைய பொறுத்தவரைக்கும் என்னோட மொத்த ஓட்டம், அதாவது 100% ஓட்டுமே எனக்கு வந்து பாவாடை தாவணி தான் குடுப்பேன். ஏன்னா பாவாடை தாவணி கெட்டி, அழகா ஒத்த ஜடை கட்டி, நல்லா அதில பூவும் வச்சு, ஒரு ஜிமிக்கி கம்மலும் போட்டேன்னா, சும்மா வேற லெவல்ல இருப்போம். எனக்கு அது ரொம்ப புடிச்ச ட்ரெஸ்ஸு அப்டின்னே சொல்லலாம். அதே மாதிரி தான் சாரியும். ஆனா இப்போ உள்ள மக்கள்லாம் ஸ்லீவ்லெஸ்ஸு கண்டது கழியுதுன்னு போட்டு, அதுங்களே கேவலப்படுத்திட்டு அலையுதுன்னு இல்லாம, இதில ஃப்ரீ ஹேருன்னு சொல்லிட்டு எந்நேரமும் மங்காத்தா மாரி முடிய விரிச்சு போட்டுக்கிட்டே அலையுதுங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கும். ஸோ, அதனால அந்த மாரி பண்ணாம, உங்கள பார்த்தோனே ஒரு ரெஸ்பெக்ட் வரணும். விஜய் கூட ஒரு படத்துல சொல்லுவாரு தெரியுமா? ஒருத்தவங்கள பார்த்தோனே கையெடுத்து கும்பிடணுமே தவிர, அவளோட கைய புடிச்சு இழுக்கணும்னு நெனைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தாங்க. நம்மள பார்த்த உடனே மத்தவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் வரணுமே தவிர, நம்மளோட ட்ரெஸ்ஸ பார்த்தோனே அவங்க முகத்த சுளிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து கெத்தா இருக்கமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து ரெஸ்பெக்ட்டோட இருப்போம். ஸோ, நம்மளோட ரெஸ்பெக்ட் முக்கியம்னா, ஃபர்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸ வந்து நீட்டா, அழகா முறையில போடுங்க. ரொம்பவே அழகா இருக்கும். கந்தையானாலும் கசக்கிக்கிட்டு இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. சரி இந்த அக்கா சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு புதுசு புதுசா போய் ட்ரெஸ் எடுக்க போய் அம்மாகிட்ட அடி வாங்காதீங்க. இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. நாங்கலாம் சின்ன வயசுல இருக்கிற ட்ரெஸ்ஸ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டோம். தச்சு தச்சு போடுவோமே தவிர புதுசு புதுசா அதெல்லாம் எடுத்து தர மாட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்றேன். இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி அழகா போடலாம். சரியா? 7வது எடுத்த உடனே எல்லாத்துக்கும் பளபளன்னு காட்டக்கூடாது. சில பேர பார்த்தீங்கன்னா கக்கப்புக்குன்னு சிரிப்பாங்க. சாதாரண விஷயமா தான் இருக்கும். சந்தானம் ஒரு காமெடில சொன்ன மாரி, "இது ஒண்ணும் அவ்ளோ பெரிய காமெடி இல்லையே!" அப்படிங்கிற மாதிரி எதுக்கெடுத்தாலும் பக்கன்னு சிரிக்காதீங்க. கொஞ்சமா கெத்த காட்டுங்க. இன்னும் சொல்லப்போனா இன்ஸ்டால ஒரு ரீல்ஸ் வருது தெரியுமா? பொம்பளே எப்படி சிரிக்கணும்? அப்படி இப்படிதான் சிரிக்கணும். கக்கன்னு சிரிக்கக்கூடாது. இப்படி இவ்வளோதான் வாய ஒடுக்கி இவ்வளோதான் சிரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது காமெடியா இருந்தா கூட உண்ம அதுதான். பக்கன்னு பல்ல காட்டுறதுக்கும், அழகா கியூட்டா சூப்பரா சிரிக்கிறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. இந்த கியூட்டா சிரிக்கும்போது நம்ம மேல தன்னால ஒரு மதிப்பு வரும். இதே பக்கன்னு நீங்க சிரிச்சு பார்த்தீங்கன்னா, இது சரியான வாயாடி போல அப்படின்னு நெனைக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. நம்ம தான் எல்லாத்தையுமே மாத்திக்கணும். நீங்க மாறிட்டீங்கன்னு எவனாவது வந்து உங்கட்ட சொன்னான்னு வைங்களேன், சிரிச்சுட்டே சொல்லிருங்க. நான் மாறல. நான் லேட்டா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோதான். இப்ப தான் எல்லாத்தையும் புரிஞ்ச ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. இல்லடா நீ மாறிட்டடா, நீ இப்படி இருக்கிறது நல்லாவே இல்லடான்னு உங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. இவன் என்ன சொன்னாலும் சரி, அடிச்சு சொன்னாலும் சரி, நீங்க இதுலருந்து மாறிடாதீங்க. நான் சொன்ன இந்த 7 பாயிண்ட்டையும் கண்டிப்பா நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தன்ன பாட்டுல இந்த சொசைட்டில வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் வந்து கிடைக்கும். நீங்களும் கெத்தா இருக்கலாம். ஏன்னா ரெஸ்பெக்ட் இருந்தா மட்டும் தான் நமக்கு வந்து மதிப்பு எல்லாமே கிடைக்கும். ஸோ அதனால நீங்க அந்த கௌரவத்த வந்து விட்டு குடுத்துறாதீங்க. கௌரவம்னு சொல்லி இருக்கு எல்லாமே போச்சடா அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து நம்ம அதாவது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதனால உங்களோட இத நீங்களே பார்த்துக்கங்க. எக்காரணத்த கொண்டும் மாறாதீங்க. நல்லவனா இருந்தா எல்லாரும் மதிப்பாங்கன்னு நினைக்காதீங்க. சில நேரத்தில நோ சொல்லவும் தெரிஞ்சுக்கணும். ஆ இன்னொன்னு சொல்லட்டா? ஏன்க்கா இன்னைக்கு வீடியோ லேட் அப்படின்னு சொல்லிட்டு இது அதாவது எப்படின்னா 2 மணிக்கே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டேன்டா. வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு, எடுத்துக்கிட்டே இருந்திருக்கேன். எடுத்து எல்லாம் முடிச்சுட்டு, சரி எடிட் பண்ணுவோமான்ட்டு எடுக்கிறேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது, வீடியோவ ஆன் பண்ணாமலே பேசிக்கிட்டு இருந்தேன்ட்டு. அட படுபாவி! இப்படியாடி பண்ணுவ? அப்படின்னு உட்காந்து யோசிச்சுட்டு, இப்ப திருப்பி உட்காந்து எடுத்திருக்கேன். அதனால தான் எப்போ அப்லோட் பண்ண போறேன்னு தெரியல. நான் பண்ணும்போது நீங்க பார்த்துருங்க. கொஞ்சம் லைக்கையும், ஹைப்பையும் பண்ணிட்டு போங்க. சரிங்களாம்மா? நல்லவனா இருந்தா எல்லாரும் மதிப்பாங்கன்னு நினைக்காதீங்க. சில நேரத்தில நோ சொல்லவும் தெரிஞ்சுக்கங்க. அப்பதான் நமக்கு உண்டான மரியாதை நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்க வாழ்க்கைய மாத்துற ஒரு ஸ்மால் ரிமைண்டர் தான். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்கள மாத்துங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா, நம்ம பட்டு திருந்துறத விட யாராவது பட்டு சொல்லும்போதே நம்ம அப்பவே திருந்திரணும். இல்லன்னா நம்மள பட்டு திருந்துற மாரி இந்த வாழ்க்கை வச்சுரும். ஸோ நான் சொல்லும்போதே திருந்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நான் அப்படிதான் திருந்தினேன். எனக்கு யாரும் சொல்லி தர்றதுக்கு ஆள் இல்ல. நான் பட்டு தான் திருந்துறேன். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். சரிங்களா? வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கங்க. கமெண்ட் பண்ணுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல நான் உங்கள வந்து சந்திக்கிறேன். டாடா, பைமா.